இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேஷ ராசிக்காரருக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது எதுமாற ஒரு தாக்கத்தை கொடுக்க போறாருங்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி பிறக்க போகுது, எப்படி அந்த 30-31 நாட்கள் இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே ரிஷபத்துல மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு செவ்வாயாக அஃப்ளிக்ஷன் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சனியின் பார்வை 3ஆம் பார்வை பெறுகிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனாலும் குருவால் பார்க்கப்பட்ட சனியாக இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் கிடையாது. இந்த 3ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய சனி வந்து என்ன கொடுக்குன்னா கொஞ்சம் வேலை பளு ஸ்ட்ரெஸ் கொடுப்பார். பட் இருந்தாலும் எல்லா விஷயம் ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வேலை தொழில் விஷயத்தில் அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த குரு பயிற்சி ஆனது ஜூலை மாதம் ஆனது அற்புதமான பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி புதன் எப்படி இருக்கிறார், 4ஆம் இடத்திலிருந்து வக்ர ரீதியாக 3ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோட வருவது இன்னுமே இந்த ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, நல்ல லேர்னிங், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு மாதமாக இருக்குதுங்க. சுக்கிரனும் பாருங்க சிம்மத்துக்கு வந்துடுறார், 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார் மாதத்தின் முதல் வார முடிவிலே. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். இப்போ ராசி அதிபதியும் நல்லா இருக்கிறார், குரு நல்லா இருக்கிறார், மேஷராசிக்கு விரயசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஓவராலா இந்த ஜூலை மாதத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வேலை பளு மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்லோடு ஒரு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான அவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். வருமானத்துக்கு என்ன வழியோ அதை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நிறையா டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால நல்ல ஒரு பெனிஃபிட். சுக்கிரனே 5க்கு போய் இதுவரை கொஞ்சம் ஒரு விசேஷமான பலன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைகளால் ஒரு அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி சனி வந்து 12ஆம் இடத்துலேயே இருக்கிற சனி கண்டிப்பாக விரயசனியாக இருந்து சில என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுக்கு குறைவில்லாமல் போயிட்டுருக்கு சாமிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சுப விரயமாக ஒரு இடம் வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அப்கிரேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறது. ஸோ ஓவராலாக குரு சனி ராகு கேது, ராகு பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பட் என்ன, இதுவரைக்கும் குரு ராகுவை பார்த்துட்டு இருந்தார், இந்த ஜூலை மாதம் பார்க்க போறது இல்லை. அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் குழந்தைகள்ல வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், சில மெனக்கெடுதலா இருக்கும். மூத்த சகோதரர்களுக்கு சில விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் உறவுகளையா இருக்கட்டும் மற்ற விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள்லாம் இருக்குது. வெளிநாடு போகணும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரியான மாறுதல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு விசா கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே கொஞ்சம் நன்றாக இருப்பதனாலையும் குரு 10ஆம் இடத்தை பார்க்கறனாலையும் விரயசனியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறனாலும் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, பாசிட்டிவான விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை தேடி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக உழைக்கக்கூடிய தருணம், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். குடும்பத்துக்குள்ளே ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். என்னதான் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் வந்து நியாயம் இருந்தாலும் எதிர்த்து இருக்கக்கூடியவர் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை சொல்வதற்காக நம்ம அழுத்தத்தோடு சொல்லும் பொழுது அது ஆர்குமெண்ட்ஸாக போய் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்கள் நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு எது நியாயமாக படுகிறதோ அது அடுத்தவங்களுக்கு நியாயமாக படணுங்கிற அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஓரளவுக்கு நம்மளுடைய வேலை தொழில் அன்றாட செய்யக்கூடிய நம்மளுடைய கடமைகளை தவறாமல் செய்யக்கூடிய ஒரு ஃபோக்கஸான ஒரு மைண்ட் செட்டு, அதிகம் மற்றவங்ககிட்ட இருந்து ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்காத ஒரு அமைப்பு மாற நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 2026
அப்படி ஒன்றும் தவறான மாதமாக இல்லாமல் நல்ல விசேஷ பலன்கள், நல்லாவே ப்ரொக்ரெசிவான பலன்கள், அடுத்து வரக்கூடிய தொழில் மேன்மை, அடுத்து வரக்கூடிய வேலை முன்னேற்றத்துக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூலை மாதம் இருக்குதுங்க. சூரியன் பாருங்க, ஜூலை 17க்கு அப்புறம் மாதத்தின் செகண்ட் ஆஃப் அவர் கடகத்துக்கு போறார். ஸோ கடகத்துக்கு போறதுமே தப்பு இல்லை, ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறார். 3லேருந்து 4க்கு போறது அவர் ஒன்றும் தவறு இல்லை. அதுவும் ஒரு வேலை, தொழில், இடம், வீடு, தாயார், அது மாதிரி விஷயத்துலாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா குருவோட சேர்றாரு இல்லையா, அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல யோகங்கள் கிடைக்கிறது. குழந்தை செல்வம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் அட்மிஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது கிடைச்சா பரவாயில்லைன்னா அவங்களுக்கு பிடித்த ஒரு காலேஜு, ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி அவங்களுக்கு பிடித்த படிப்பு, அந்த குரூப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட்ஸே அவங்களுக்கு குரூப்பாக மேஜராக கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் ஜூலை 15க்கு அப்புறம் மாறக்கூடிய அமைப்பு. அவர் சூரியன் மிகவும் நல்ல ஒரு முக்கியமான கிரகமாக மேஷராசிக்கு இருக்கிறனால அவர் 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோட சேருவது மிகவும் நல்லது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு மேன்மையான ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு வருகிறது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி, எந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டில் நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி தசாபுக்திகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது, என்ன ராசி, நீங்கள் ராசி மேஷராசியாக இருந்தாலும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அஸ்வினியா அல்லது பரணியா, கிருத்திகையா அப்படிங்கிறது பார்த்து, அதே சமயத்தில் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, மற்ற கிரகங்களா எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறலாம் வைத்து இப்போ நம்ம பேசின இந்த பயிற்சி பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எந்த திசையில நம்ம வாழ்க்கை திரும்புது, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி தொழில் நமக்கு நல்லதா இருக்கும், எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்தா நல்ல பலன் கிடைக்கும், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், எந்த நேரத்தில் நமக்கு அதிகமான ஒரு யோக பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, நம்மளுடைய லக்கி ஃபீல்டு என்ன, ஹையர் ஸ்டடீஸ் எது நமக்கு உகந்ததாக இருக்கிறது, நமக்கு வெளிநாடா உள்நாடா, பிரைவேட் செக்டாரா கவர்மெண்ட் செக்டாரா, எது மாதிரி விஷயத்தில் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் டிகிரி அடிப்படையில் இருக்கிறத நுணுக்கமாக அறிந்து நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தையும் எடுத்து பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம சொல்லும் பொழுது தீர்க்கமான முடிவை உங்களால் கண்டிப்பாக எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து மிதுன ராசியில சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார், கடக ராசியில புதன், சுக்கிரன், குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு. அடுத்து சிம்ம ராசியில அஸ்யூஷுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான், மீன ராசியில இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது முதல்ல 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து குரு பகவானினுடைய சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கேது பகவானினுடைய சேர்க்கைக்கு சேர போறார். இதனால இந்த சிம்ம ராசியில கேது சுக்கிரன் அப்படின்ற சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அடுத்து 7ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அதிசார நிலையிலிருந்து ரிவர்ஸ்ல போறார். அதாவது தன்னுடைய கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது அதிசார நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காலகட்டம், இந்த புதன் பகவான்
பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதம் முழுமையாக 7ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுமையாக அந்த மிதுன ராசியில தான் ஆட்சி பெற்று இருக்க போறார். கடைசியாக 17ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல என்னென்ன ராசிகள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். ஒரு 12 ராசி இருக்கக்கூடிய இந்த ராசிகள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜோதிட ரீதியாக இந்த 12 இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மறைவாக சில விஷயங்களை செய்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நன்மை தீமைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கிரகங்களினுடைய செயல்கள் இருக்கு. அதுல முதல் ராசியாகப்பட்ட அந்த மேஷ ராசி என்பவர்கள் எப்போதுமே அதிகப்படியான சுறுசுறுப்பு உடையவர்கள். அதிகாலையில எந்திரிக்கணும் அப்படின்னா இந்த மேஷ ராசி என்பவர்களை மாதிரி யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு 3 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய சில விஷயங்களை இடைவிடாமல் செய்யக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பவர்கள். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்திற்காக சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவினுடைய ஒரு ஆறுதலாக செயல்படவும், அம்மா அப்பா இந்த நபர்களினுடைய ஒரு தேவைகளுக்காக அவர்கள் செயல்படவும், இந்த மாதிரியாக அந்த குடும்பம் அவர்களுக்குண்டான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசியில 4ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் குரு அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. அடுத்து மாதம் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கிரனும் புதனும் பெயர்ச்சியாகி போயிடும். அதுக்கப்புறம் குருவும் சூரியனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். இதனால இந்த மாதத்துல இவர்களுக்கு அதிகப்படியாக அவர்களினுடைய பூர்வீக சொத்துக்கள்னால நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அந்த பூர்வீக சொத்துக்கள் யாருக்காவது விற்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துல அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு பங்கு அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த மேஷராசி என்பவர்கள் எல்லாரிடத்திலயும் அடிமையாக வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் தான் இவர்கள் அடிமையா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சுய தொழில் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. யார்கிட்டையும் நம்ம அடிமையா வேலை செய்யக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமைக்கு நம்மளே ஒரு அதிகப்படியான ஒரு தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 40-45 வயசுக்கு மேல இவர்கள் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாக உருமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த ஒரு 6 மாதமாக வேலை இல்லாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுல நம்பிக்கையே போயிருந்திருக்கும். நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இழந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சுய தொழில் ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முயற்சிகள், அதாவது பெற்றோர்களின் சம்மதத்திற்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த 7ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். ஆனா காதல் திருமணங்கள் நல்லபடியாக பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய உயர்கல்வி
சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள். யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுல போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, இந்த மேஷராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் இவர்களினுடைய குழந்தைகளாக இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சொல் பேச்சே கேட்காம அவர்கள் இஷ்டத்திற்கு இருந்திருப்பாங்க. இப்பதான் உங்களுடைய அருமை, உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரிய வந்து தன்னுடைய பெற்றோர்கள் தனக்காக தான் போராடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரிய வந்து அந்த குழந்தைகளினுடைய மாற்றங்களை அறியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ நிறைய முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டோம். என்னுடைய குழந்தை திருந்துறாப்புல இல்ல, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்க சொல்ற படிப்பை படிக்கிறது இல்ல, அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான். இப்படி அதிகப்படியான குழந்தைகள் மீது கசப்பான அனுபவங்களை பெற்று இருக்கின்ற இந்த மேஷராசி என்பவர்களினுடைய பெற்றோர்கள் இந்த காலகட்டம் முழுமையாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இதனால அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி, அதாவது எதிர்கால வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்து பிரிந்து மீண்டும் இந்த மாதத்துல எல்லாருமே ஒன்று சேருவதற்குண்டான ஒரு நேரம். அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு அரவணைப்பு இந்த ஜூலை மாதத்துல முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு அதிகப்படியான அடுத்தடுத்து வளர்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மாத பலன்களை கணிக்கிறதே இந்த மாத கிரகங்கள் தான். இந்த மாத கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறோம். இது போக உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் மூலமாக நீங்க ஒரு சுயமாக தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அதற்குண்டான அமைப்பு உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. வெளியூர் வெளிநாடு சென்று நீங்க மேற்படிப்பு படிக்கலாமா அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.